எல்லாருக்கும் வணக்கம். ஷெஃப் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாங்க. இந்த சம்மருக்கு மக்கள் வந்து என்ன கேட்குறாங்க, அக்வா கிரீன் போறீங்களே, நீங்கள் மட்டும் நல்லா வகையாக சாப்பிட்டுறீங்க, எங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒன்று சமைச்சு காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நேற்று ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் நேற்றே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கள். ஸோ மக்களுக்கோசரம் வந்து நான் வந்து முறுமுறு கோழி வறுவல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறது. முறுமுறு கோழி வறுவல். முறுமுறு கோழி வறுவல் அப்படின்ட்டு இதுதான் வித்தியாசமா நேற்று கேட்டவங்களுக்காக இப்போ சமைக்க போறீங்களா? பாருங்க, இந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டாதான் நம்ம ஷெஃப் வந்து வித்தியாசமா சமைக்கவே ரெடி ஆகிறாரு. இல்லைன்னா அவர் ஊர் ஸ்டைலுக்கு போயிடுறாரு. அப்படியே நான் திரும்பி ஒரு ஊருக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு இந்த ஆட்டோகிராஃப் படத்துல ஞாபகம் வருதே அப்படின்ற மாதிரிலாம் போயிடுறாரு. பட் இந்த மாதிரிலாம் நல்ல விஷயம்தான். மக்கள் கால் பண்ணி சொல்லி இந்த மாதிரி தான் சமைங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க ஃபோன் அடிச்சு சொன்னாங்களே, ஜிம்முக்கு போகிறோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஃபோன் அடிக்க சொல்கிறேன். அடிக்கடி நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைங்க. இன்னைக்கு நம்ம ஊர் மக்களுக்காக முறுமுறு கோழி வறுவல் செய்ய போகிறீங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாமா? சிக்கன், கருவேப்பிலை, உப்பு, மிளகாய்த்தூள், குண்டு மிளகாய், எண்ணெய், இஞ்சி, அரிசி மாவு, கடலை மாவு, பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, சின்ன வெங்காயம் நறுக்கியது, கொத்தமல்லி. தேவையான பொருளை பார்த்தாச்சு. அடுத்த செய்முறை அப்படின்னு ஒன்று ஷெஃப் நான் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம்லாம் டைமே இல்லை, டக்கு டக்குன்னு மக்கள் கேட்டாங்க. சம்மருக்கு அவங்களுக்கு நான் ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் ஸ்பீடாக அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அவ்வளோ அவசரம். யார் கேட்டா ஃபோன் பண்ணி? யாரோ தெரிஞ்சவங்களா? நமக்கு இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறவங்கல்ல. ஆமாம், ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்காக இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க. ஸோ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. இந்த சைடில் ஒரு பாத்திரம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுக்கணும். அப்போ பொரிக்கிறதுக்கு அந்த சிக்கனில் மசாலா ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறோம். அது என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எடுத்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் போடுறோம். எடுத்த உடனே சிக்கன் போன்லெஸ். ஆமாம், ஓகே. போன்லெஸ்னாலும் ஓகே, நம்ம எப்படினாலும் ஓகே. நான் வந்து ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு கிறிஸ்பியாக வரணும்னா அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு சிக்கன் பீஸ் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இல்லை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து மிளகாய்த்தூள் சொல்லுங்க, நான் போடுறேன். ஹாஃப் ஸ்பூன் போடுங்க. சிக்கன் தந்தால் மிளகாத்தூள், அது கூட உப்பு, சிக்கனுக்கு தேவையான உப்பு. ஸோ இது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு 4-5 பீஸ். ஸோ இதை நறுக்கியும் போடலாம், அப்படியும் போடலாம், முழுசாகவும் போடலாம். ஸோ இது கூட வந்து அரிசி மாவு. ஜஸ்ட்டு அரிசி மாவு கடலை பார்த்தீங்கன்னா டஸ்ட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஹாஃப் ஸ்பூன் கடலை மாவு போடுங்க. இது கூட வந்து கடலை மாவு. ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணுறோன்ற ஒரு சாம்பிள் இருந்தால் போதும். ரொம்ப பவுடர் கொட்டிடக்கூடாது, ஃபுல்லாக கவர் ஆகிடக்கூடாது. ஆமாம். ஸோ அப்படி போட்டோம்னா நமக்கு பஜ்ஜி மாதிரி வந்துடும். ஸோ இது நம்ம வந்து லைட்டாக ஜஸ்ட்டு டஸ்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கன் மிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டு படாத மாதிரி போட்டு லைட்டாக வச்சு, அதாவது நான் சொல்கிறது அரிசி மாவையும் கடலை மாவு. அதாவது அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு கடலை மாவு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக போட்டோம். அது 1 ஸ்பூன் போட்டோம், இது 1/2 ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு நல்லா அரிசி மாவு 1 ஸ்பூன், ஆமாம், கடலை மாவு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பி நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஓகே. அந்த ரெட்டிஷ் கலரில் வரும்ல? ஆமாம், அது நல்லா ரெட்டிஷ் கலரில் வரும். ஏன்னா நம்ம சில்லி பவுடர்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து இங்கே வச்சாச்சு. பார்க்க ரிப்பன் போட மாதிரி இருக்கு. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார். அது வந்து ஆனியன், இது வந்து சிக்கன் நல்லாயிருக்கும். ஆமாம், ஏன்னா அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், அரிசி மாவு எல்லாம் போட்டோன்னா அந்த ரிப்பன் பக்கோட ஒரு ஃப்ளேவர். ஃப்ரை பண்ணுற விதம் தான் அது. அதாவது நம்ம சிக்கனை கட் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக போடுற குவான்டிட்டி தான். இந்த ரைஸ் ஃப்ளவர் பேஸில் போடுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதனுடைய குவாலிட்டி நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா. சில பேர் நல்லா கிறிஸ்பியாக வேணும்ன்ட்டு என்ன பண்ணுவாங்க, கடலை மாவு அதிகமாக போட்டுருவாங்க, அரிசி மாவு அதிகமாக போட்டுருவாங்க. அது நீங்கள் சொன்னது போல் பஜ்ஜி மாதிரி. ஆமாம், அப்புறம் அது சாப்பிட்றதுக்கான வர்த்தம் இருக்காது. ஸோ அளவாக ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க. அடுத்து என்ன செய்கிறாருன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம்.
எண்ணெய். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் நம்ம வீட்டுக்கு போகிறோம். இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஷெஃப். இதுக்கு முன்னாடி கூட ஒரு டிஷ்ஷு சமைக்கும் போது சொன்னீங்க, அதாவது டைரெக்டாக நம்ம சிக்கனை வந்து நம்ம வச்சு சமைக்கிறதுக்கும் சிக்கனை சில மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கிரேவி ரெடி பண்ணுறோமோ இல்லை என்ன தொக்கு ரெடி பண்ணுறோமோ அதில் போட்டு ஒரு பரட்டி எடுத்தோம்னா நல்லா இருக்கும்ல வித்தியாசமாக. ஆமாம் பண்ணணும். ஆக்சுவலாக புதுசாக சமைக்கணும், புதுசாக வீட்டில் இருக்கவங்க வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரிலாம் பண்ணாதான் உண்டு. அப்போ தான் அவங்களுக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் நிறைய டைம் இருக்குது. ஸோ வீட்டில் நிறைய டெஸ்ட் போய்ட்டுருக்கலாம். ஸோ அந்த டைமில் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நியூ டிஷ்ஷஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவும் அந்த ஊர்லேருந்து இந்த ஊர்லேருந்து அக்கா பசங்க அண்ணன் பசங்க அந்த பசங்க இந்த பசங்கன்னு ஒரு படையே இருக்கும். ஸோ அந்த டீமுக்கு வித்தியாசமாக சமைச்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுங்க. நீ இந்த மாதிரிலாம் சமைச்சு வைக்கும்போதே அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும், இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்றோம். அப்போ என்ன நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தானே. கண்டிப்பாக. நான் கூட ஒரு நல்லா இருக்குங்க சாப்பிட்றேன். ஸோ இப்போ ஆயில் ஹீட் ஆச்சு. இது கூட வந்து நறுக்கி வச்சுக்கிற பூண்டு, நறுக்கி வச்சுக்கிற பூண்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சமாக, அது கூட இஞ்சி. ஸோ இது நல்லா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து சோம்பு. ஸோ கொஞ்சமாக சோம்பு. ஸோ சோம்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ளேவரிங்க்கோசரம் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய ஆட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேவர் வந்து இதனுடைய ஃப்ளேவரே ஆயிரும். சோம்பே டாமினேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சோம்பு லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது கூட வந்து நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயம் போட போகிறோம். சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் கூட நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்ற மாதிரி வந்தால் நல்லா. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கூட வந்து க்ரீன் சில்லி நம்ம 1/2 பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. க்ரீன் சில்லி ஒரு பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அதை வந்து நம்ம ஒரு பீஸ் ரொம்ப வேணாம். ஸோ ஜஸ்ட் ஒரு லைட்டாக போட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம வேணால் சில்லி பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கனில் ஸோ நம்ம வந்து பொடியாக நறுக்கி போடக்கூடாது. ஸோ பொடியாக நறுக்கி போட்டால் வந்து இது வந்து நம்ம ரிப்பன் மாதிரி பண்ணுறோம், அதாவது நம்ம ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அது ஸோ இது கூட வந்து நம்ம சாப் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது கூட நமக்கு இது வந்து அது கூட சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ அது கூட ஸ்லைட்டு ஃப்ளேவரிங் க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் அப்படி. பட் இது ரிப்பன் மாதிரி இருக்குல்ல, பச்சை மிளகா ரிப்பன் மாதிரி இருக்குன்னு கட் சாப்பிட்டாங்கன்னா காரமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தெரியும் சார், தனியாக செப்பரேட் தெரியும். ஆனால் சாப்பிடலாம், அதுக்கோசம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். சாப்பிடும்போது அந்த ஸ்பைசிக்கோசம் நம்ம காரெல்லாம் போயிடும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அநேகமாக நீங்கள் சீக்கிரம் சமைச்சா நல்லாயிருக்கும். நானே சாப்பிட்டு காலி பண்ணுறோம் போல ரிப்பன் போகலாம். இது கூட வந்து கருவேப்பிலை, அது கூட குண்டு மிளகாய், இது எப்படி சாப்பாடில் பரட்டி சாப்பிட்றதா? பரட்டி சாப்பிட்ற மாதிரி இல்லை சார், அப்படியே தொட்டுக்கிற மாதிரி தான் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ரைட்டே. ஸோ நம்ம அப்போ அந்த சாம்பார் ரைஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சார். இது என்ன ஊரோட பேஸ் இருக்குது? சார் எந்த ஊரும் கிடையாது, நான் வந்து ஓன் கிரியேட்டிவிட்டியாக நான் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் பகோடா லைட்டாக தொக்கு போட்டு தக்காளி தொக்கு வச்சு இப்படி பண்ணலாமே, முறுமுறு சிக்கன் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணி கொடுத்தா மக்கள் என்ன சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு ஷெஃப் ஐடியா பண்ணிருக்காரு. பார்ப்போம், எங்களுக்கு தான் வரும் ஃபஸ்ட்டு ஃபோன், அப்புறம் தான் இங்கே டைவெர்ட் ஆகும். யார் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் முறுமுறு யார் கேட்டாங்க. இது கூட லைட்டாக சால்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சிக்கன் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஆனியன் நம்ம சாத்தே பண்ணுறதுக்கு உண்டான லைட் ஆனியன், லைட்டாக சால்ட் நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, இது கூட வந்து மிளகாத்தூள் லைட்டாக, ரொம்ப போடக்கூடாது. ஸோ லைட்டாக அந்த ஆனியனுக்கு உண்டான மிளகாத்தூள் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ காரம் ஜாஸ்தி கிடையாது. ஆமாம் அது. ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட வந்து நான் நறுக்கி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி, பொதுவாக எல்லாம் சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேலடி கொத்தமல்லி போடுவாங்க. கேட்டால் அதோட வாசனை வந்து அப்படியே நிற்கும் அப்படின்வாங்க. பட் நீங்கள் குக்கிங்லேயே கொத்தமல்லி போடுறது நிற்குமா? அது வந்து மேலே போடுறது லாஸ்ட்டாக ஃப்ளேவரிங் கோசம் வருது. இது போட்டோம் அப்படின்னா மசாலாவில் வந்து நல்லா இறங்கிடும் இதனுடைய ஃப்ளேவர்ஸ். ஸோ நீங்கள் ஆனியன் சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இருக்கும். நம்ம வந்து ட்ரை ரெடி பண்ணுறோம். ஓகே. ஸோ அது கூட நம்ம சிக்கன் போட்டு கோட்டிங்கும் போது அந்த சிக்கன் அந்த தனியா வந்து அதோட கோட்டிங் ஆயிரும். ஓகே. கொத்தமல்லி அதோட டேஸ்ட் ஆயிரும், அப்படியே மிக்ஸ் ஆயிரும். இப்போ சிக்கன் சாப்பிட்றோமா கொத்தமல்லி கறி சாப்பிட்றோமான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் தானே? நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து சிக்கன் ரிப்பன் பக்கோடா அதை நம்ம வந்து அதில் போட்டு ஒரு பரட்டி எடுக்கணும் இல்லையா? ஆமாம் சார். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக குழந்தைங்களெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பக்கோடா மாதிரி ரெடி பண்ணுறோம் இல்லையா, அப்போவே என்ன பண்ணுவாங்க, இப்படி எடுத்து தான் கை கட்டினது வாய் கட்டலன்னுவாங்களே அந்த மாதிரி கதை. இப்படி குழந்தைங்க இப்படி எடுத்து என்ன பண்ணுவாங்க, அது சாப்பிட்டு நல்லா இதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கவே விட மாட்டாங்க, இதையே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவை வந்து நீங்கள் நிறைய சமைக்கணும். இந்த சிக்கன்லாம் வந்து நிறைய வாங்கி அதில் இந்த மாதிரிலாம் நிறைய பவுடர்லாம் போட்டு தனியாக வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அல்டிமேட்டு. இந்த வயசுலயும் நமக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுது, எடுத்து திருட்டுத்தனமாக சாப்பிடணும்னு தோணுதுன்னா அப்போ குழந்தைங்க எப்படிலாம் தோணும், சம்மரில் அவங்களுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எப்பவும் சமைக்கிற சமையல் சமைக்காமல் வித்தியாசமாக ஒரு உணவு சமைக்கணும்னு இந்த மாதிரி உணவெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற டைமில் அவங்களுக்கும் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்காமல் அன்றைக்கி சமைச்சிங்களா அது சமைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு ஃபுட் என்னவோ அதை சூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சாம்பார் சாதம், வத்த குழம்பு, ரத சாதம், மோர் குழம்பு இதையே டெய்லி அரைச்சி இதுக்கு வேறு பிளான்லாம் போடுவாங்க சில பேர் வீட்டில். திங்கக்கிழமை தானே ரசம் வச்சோம், வெள்ளிக்கிழமை ரசம் வச்சுக்கலாமா அப்படின்வாங்க. ரசம் வைக்கிறதுல என்ன வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை எல்லா நாளும் ரசம் வைக்கலாம். பட் இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் சமைச்சு குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது கொடுங்க, சரியா? ஏன்னா சம்மரில் மோஸ்ட்லி வீட்லேயே இருப்பாங்க. பாவம் அவங்களுக்கும் சாப்பிடணும்னு தோணாதா, டிவி பார்த்துட்டு ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் பொறாமப்படுறது நிறுத்திட்டு எப்படி சமைக்கிறாங்க அப்படின்றத நல்லா கவனிச்சுட்டு இன்னைக்கே சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே ஷெஃப், இது அழகாக டிஸ்பிளே வச்சிடலாமா? ஸோ செமையாக சுட சுட ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க ஷெஃப். கண்டிப்பாக இது அல்டிமேட்டாக இது வரைக்கும் நீங்கள் சமைச்சது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஊர் ஸ்டைலாக ஊர் பேஸ் பண்ணி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்றது எல்லாரும் சொன்னாங்க. பட் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு சம்மர் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு வித்தியாசமாக இப்போல்லாம் வந்து இந்த சிக்கன் அந்த சிக்கனு பக்கெட் சிக்கன் அப்படிலாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா இதுக்கப்புறம் குழந்தைங்க இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்குது. ஸோ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நேர்கள் சொல்லுது. ஸோ இதில் என்ன ப்ளஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். ஸோ அந்த சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது கூட வந்து ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி போடலாம். ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரிப் சிக்கன் போட்டிருக்கேன். ஸோ அது கூட வந்து ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போடலாம். அது கூட கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சில்லி பவுடர் போடுறோம். அந்த சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லி பேஸ்ட் போடலாம். ஸோ அது போட்டு லைட்டாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம் போட்டு கிறிஸ்பியை பேஸ்ட் இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும்ல ஷெஃப் இது? கரெக்டாக சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா தான் நல்லது. செம்மையாக இருக்கும். நல்லா இருக்குங்களா? கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. கரெக்டான அந்த மசாலா, அந்த ஓவர் கிறிஸ்பி இல்லாமல் இந்த அரிசி மாவெல்லாம் கரெக்டாக அளவாக நம்ம ஆட் பண்ணி செம்மையாக இருக்குது. ஸோ ப்ளஸ் சொல்லிட்டீங்க, மைனஸ் என்னன்னு சொல்லிடுங்க. ஸோ மைனஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஃப்ரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம ஆனியன் போடுறோம் அப்படின்னு சொல்லி தக்காளி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிக்கனுடைய சாகி போயிடும், அதோட கிறிஸ்பினஸ் போயிடும், சாகி ஆயிரும். ஸோ அது வந்து டொமேட்டோ வந்து அதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ மற்றபடி இதில் எதுவும் மைனஸ் கிடையாது. பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்கள் சொன்னதே மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சு ஏற்றுப்பாங்க. ஸோ தக்காளி தொக்கு மாரி ஆகிடும் தக்காளி ஆட் பண்ணலாம். ஆமாம் சார். ஸோ அதனால் தக்காளி அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு சமைச்சு பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், 100% இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ஃபுட். நீங்கள் சமைச்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க, சரிங்களா? இன்றைக்கி எங்கள் மக்களுக்காக ரொம்பவே பிரமாதமாக கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு புது ரெசிபி மாரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. முறுமுறு கோழி வறுவல் சரி எப்படின்னு ரீகா சொல்லாரு, கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம ஒரு மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்கனில் வந்து லைட்டாக மிளகாய்த்தூள், உப்பு, அது கூட வந்து நம்ம அரிசி மாவு, கடல மாவு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக, அதாவது நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும். ஸோ அந்த டைமில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ இதுக்குண்டா நம்ம மசாலா நம்ம ரெடி பண்ணுவோம், அதாவது ஃப்ரை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து லைட்டாக
பூண்டு, இஞ்சி நறுக்கி வச்சுருக்கிறத நம்ம போட்டுட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு அது கூட வந்து சோம்பு, லைட்டாக சோம்பு, அதாவது ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாமல் ஒரு 4-5, அதாவது ஃப்ளேவரிங்கோசரம் வந்து சோம்பு போட்டுட்டு ஸோ அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம், ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸோ நறுக்கி வச்சுக்கிற சின்ன வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நைஸ் வச்ச அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது கூட வந்து வர மிளகா, அதாவது குண்டு மிளகா, அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி நம்ம அதில் போட்டுட்டு ஸோ அது கூட வந்து மிளகாத்தூள், அது கூட வந்து உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு ஒரு டைம் அப்படியே டாஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொறு மொறு கோழி வறுவல் ரெடி.